இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில அலுவலகமான பாலநிலத்தில் கடந்த 6 நாட்களாக டெல்லியில் காக்ரோச் இளைஞர்கள் 3 கோரிக்கைகளை மையப்படுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். அந்த 3 கோரிக்கைகள் இன்று மாலை அது வெற்றி பெற்றுவிட்டது என்ற கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டுள்ளது என்ற அடிப்படையிலிருந்து காக்ரோச் இளைஞர்கள் அந்த போராட்டத்தை டெல்லியில் வாபஸ் பெற்றிருக்கிறார்கள். சென்னையில் பொது இடங்களில் காக்ரோச் சார்பில் போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் காக்ரோச் இளைஞர்கள் முன்வைத்திருக்கக்கூடிய போராட்டம் மிக நியாயமானது. தமிழக மக்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவம் அவர்களிடம் இந்த கட்டாயமாக பிடுங்கக்கூடிய வகையில் இந்த தேர்வு முறையின் மூலமாக பல உயிர்களும் இன்றைக்கு பறி போயிருக்கிறது. அந்த நிலையை உணர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கனவே நாங்கள் தொடர்ந்து அதற்கு அந்த கோரிக்கைக்காக பல்வேறு கட்ட போராட்டங்களை நாங்கள் நடத்தியிருக்கின்றோம். தமிழ்நாட்டில் கடந்த அரசாங்கத்தும் இருக்கும் பொழுது சட்டமன்றத்தில் அந்த நீட் தேர்வு வேண்டாம் என்ற அடிப்படையில் சொல்லி சட்டமன்றத்தில் ஒருமனதாக அனைத்து கட்சிகளும் சேர்ந்து தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். அந்த தீர்மானத்தை செயல்படுத்த வேண்டும், அந்த தீர்மானத்துக்கு ஒப்புதல் தர வேண்டும் என்று கடந்த ஆளுநரை தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டத்தை முன்னெடுத்திருந்தோம். எங்களுடைய மாணவர் அமைப்பு, இளைஞர் அமைப்புகள் முன்னெடுத்திருந்தார்கள். எனவே அதனுடைய தொடர்ச்சியாக இன்று காக்ரோச் இளைஞர்கள் அந்த போராட்டத்தை முன்னெடுத்ததை மனதார வரவேற்று அவர்கள் போராடுவதற்கான இடம் இல்லாத பொழுது உடனடியாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எங்களுடைய இடம் இருக்கிறது, இந்த இடத்தில் நீங்கள் வந்து போராடுங்கள், உங்களோடு நாங்கள் நிற்கின்றோம். டெல்லியில் அந்த போராட்டம் எத்தனை நாள் நடைபெறுகிறதோ அத்தனை நாள் இந்த பாலநிலத்தில் நீங்கள் நடத்துவதற்கு அனுமதி நாங்கள் வழங்குகிறோம் என்று சொல்லி அதற்கான ஏற்பாடுகளையும் அனைத்து உதவிகளையும் இங்கே போடப்பட்டிருக்கக்கூடிய டென்ட்டிலிருந்து அவர்களுக்கான தண்ணியிலிருந்து உணவிலிருந்து அத்தனையும் ஏற்பாடு செய்து அவர்களுடைய போராட்டத்திற்கு துணை நின்று நாங்கள் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து போராட்டத்தை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்து கொடுத்தோம். அது மட்டுமில்லாமல் இளைஞர்கள், மாணவர்கள் ஆயிரக்கணக்கான பேர் இங்கே கூடி மிக அருமையான முறையில், அமைதியான முறையில், நியாயமான முறையில் தன்னுடைய முழக்கங்களையும் அவங்களுடைய கோரிக்கைகளும் இங்கே பேசினார்கள். அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் கட்சி தலைவர்களும் இங்கே வந்து இவர்கள் போராடுவதற்கு ஆதரவு தெரிவித்து சென்றிருக்கிறார்கள். இந்த நிலையில் இன்று டெல்லியிலே காக்ரோச் இளைஞர்கள் முன்வைத்த அந்த 3 கோரிக்கை ஏற்கப்பட்டதாக அரசு அறிவிக்கப்பட்டதனுடைய நிலையிலிருந்து அவர்கள் அந்த போராட்டத்தை முடித்துக் கொண்டார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக சென்னையில் காக்ரோச் இளைஞர்கள் நடத்திய போராட்டத்தை இங்கே பாலநிலத்தில் நடத்தக்கூடிய இந்த போராட்டம் முடிவு பெற்றது, முடித்து விட்டார்கள் என்ற அடிப்படையிலிருந்து இங்கே இருக்கக்கூடியவர்களிடையே அந்த தகவலை தெரியப்படுத்தியிருக்கிறோம். எங்களுடைய மாணவர் அமைப்புகள் முன்னெடுக்கக்கூடிய போராட்டத்தில் இந்த இளைஞர்கள் பங்கேற்க வேண்டும். ASF, AYF முன்னெடுக்கக்கூடிய போராட்டத்தில் எல்லா இளைஞர்களும், தமிழ்நாட்டு இளைஞர்கள் பங்கேற்க வேண்டும் என்று சொல்லி நாளைய தினம் ஆளுநர் மாளிகையிலே ஏற்கனவே தமிழ்நாட்டில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய நீட் வேண்டாம் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி நடத்தக்கூடிய அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற சொல்லி ஆளுநர் அலுவலகம் முன்னால் இந்த போராட்டத்தை நடத்துவதற்காக சைதாப்பேட்டை பனகல் மாளிகையிலே நாளை காலை 10 மணிக்கு அனைவரையும் இளைஞர்கள் வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்து இங்கிருந்து அவர்களை கலந்து செல்லும்படி நாங்கள் கேட்டுக்கொண்டோம். காக்ரோச் இளைஞர்களும் அவர்களும் கேட்டுக்கொண்டு அவர்களும் தன்னுடைய போராட்டத்தை முடித்து விட்டதாக அறிவித்த நிலையில் இந்த நிலையிலே இளைஞர்கள் இங்கிருந்து கலைந்து செல்கிறார்கள். போராட்டத்துக்கு ஒத்துழைப்பு தந்த தமிழ்நாடு காவல்துறைக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், அரசியல் கட்சி நண்பர்களுக்கும், இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்களுக்கும் அனைவரின் சார்பிலே நாங்கள் இங்கே இடம் வழங்கிய அடிப்படையிலிருந்து இந்த இடத்திற்கு தூய்மை பணியாளர்கள் இங்கே இருக்கக்கூடிய குப்பைகளை தினந்தோறும் சேகரித்து அந்த இடத்திலே கொண்டு போய் டன்னு கணக்கில் குப்பை சேர்ந்ததை முகம் சுளிக்காமல் இதை கொண்டு போய் அவர்கள் வெளியிலே சென்றிருக்கார். காவல்துறை நண்பர்கள் வெளியிலே நின்று இந்த இடத்திலே எந்த விதமான விஷயத்தையும் தலையீடு இல்லாமல் அவர்கள் பாதுகாப்பு வழங்கியிருக்கிறார்கள். நாங்களும் எங்களோடு இணைந்து இங்கே பல்வேறு நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் அந்த தொண்டர் வேலைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அனைவருக்கும் நாங்கள் இந்த இடம் வழங்கிய அடிப்படையிலிருந்து பாலநிலத்தின் சார்பில், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் அனைவருக்கும் நன்றி தெரிவித்திருக்கிறோம். அனைவரும் இங்கிருந்து கலைந்து சென்றிருக்கிறார்கள். ஊடக நண்பர்கள் இதுவரை ஒத்துழைப்பு தந்ததற்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நன்றி நன்றி நன்றி. இல்ல, அதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விருப்பம் இருக்கும்.
அந்த விருப்பத்தை அவங்க கொஞ்சம் பேசிட்டு போட்டோம். ஆனால் இந்த இடத்துல போராட்டம் இதன் பிறகு தொடர்வதற்கான இடம் இல்லை, தொடர முடியாது என்பதை நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். அவர்கள் கொஞ்ச நேரம் அவங்களுடைய ஆதங்கத்தை பேசிட்டு அவங்க திட்டமிடுறாங்க அடுத்து என்ன பண்ணலான்னு. அந்த திட்டமிடுவதற்கு கொஞ்ச நேரம் டைம் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறோம். அதன் பிறகு அவங்க முடிவு செஞ்சு போவாங்க. இந்த இடம் இதன் பிறகு இந்த தேதியிலிருந்து இந்த நிமிஷத்திலிருந்து போராடுவதற்கான இடம் இல்லை என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். SK சிவா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தென்சென்னை மாவட்ட செயலாளர்.